ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். நம்ம சேனலில் நம்ம என்ன பண்ணுறோம்னா டெய்லி பாலிட்டி கிளாஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது பற்றி இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா அரசியல் கட்சிகள் அந்த படம் தான் பார்க்க போகிறோம். இது 7th புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இந்த அரசியல் கட்சிகள் படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி 9th புக்கு முடிச்சிட்டோம். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் மட்டும் இதில் சொன்னால் போதும். ஓகேங்களா? சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஓகேங்களா? ஓகே பாருங்கள். இந்தியா வந்து எப்போ மக்களாட்சி நாடாகுதுன்னா 1950 மக்களாட்சி நாடானது. இப்போ ஜனவரி 26 அதுதான் நம்ம என்ன கொண்டாடுறோம்னா குடியரசு தினமாக கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஓகே, அரசியல் கட்சினா என்ன? ஃபஸ்ட்டு அரசியல் கட்சினா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அரசியல் கட்சிகள்ங்கிறது என்னன்னா அவை வந்து தன்னார்வத்தோடு ஏற்படுத்தப்பட்ட தனி மனிதர்களுடைய அமைப்பு. ஒருத்தங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்களுக்கு நல்லது செய்யறது, எலெக்ஷன்ல நின்று ஓட்டு போட்டு அது மூலமா கவர்மெண்டோடைய சப்போர்ட், அதாவது மக்கள் சப்போர்ட்டோடைய மக்களை ஆட்சி செய்யறது. ஓகேங்களா? அதுக்கு அரசியல் கட்சிகள் தான் இதா இருக்கு. ஓகேங்களா? அரசியல் கட்சிகள் தன்னார்வத்தோடு ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், அரசியல் கட்சிங்கிறது ஒரு 3 கூறுகளை கொண்டிருக்கும். இது நம்ம ஆல்ரெடி 9th புக்லேயே பார்த்தோம். என்னதுலாம் பாருங்க: தலைவர், செயல் உறுப்பினர்கள், இன்னொன்று என்னன்னா தொண்டர்கள். ஓகேங்களா? தலைவர், செயல் உறுப்பினர், தொண்டர்கள். இப்போ அரசியல் கட்சிகளோட முக்கியத்துவம் என்னதெல்லாம் பாருங்க. அரசியல் கட்சி தான் நம்ம என்ன சொல்றோம்னா மக்களாட்சியோடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவங்க அரசியல் கட்சி இருந்தால் தான் எலெக்ஷன்ல நிற்க முடியும். எலெக்ஷன்ல நின்னா தான் ஓட்டு போட்டு ஜெயிச்சு ஆளுங்கட்சியாக வந்தால் மக்களுக்கான சட்டத்தை ஏற்றுறது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு அரசியல் கட்சி முக்கியம். அதான் அரசியல் கட்சி வந்து முதுகெலும்பு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? மக்களாட்சியுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த அரசியல் கட்சிகள் தான் குடிமக்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையே என்ன இருக்குன்னா பாலமா செயல்படுது. இந்த அரசியல் கட்சி தான் ஏன்னா குடிமக்களுக்கும் கொள்கை வகுப்பாளருக்கும் இடையே என்னதான் செயல்படுது? பாலமா செயல்படுகிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு கட்சியை எப்படி நம்ம ரெகக்னைஸ் பண்றோம், அதாவது எப்படி அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகளாக அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் அவங்க வந்து அரசியல் செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்க வேண்டும். நெக்ஸ்ட், வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் 6% ஓட்டுகளை இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் பெற்றிருக்க வேண்டும். அதாவது லாஸ்ட் இப்போ நடந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல 6% ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம ஒரு கட்சியாக அங்கீகரிப்போம். ஓகேங்களா? என்னெல்லாம் செய்யணும்? ஃபர்ஸ்ட் 5 வருஷம் அரசியல் செயல்பாடுல ஈடுபட்டிருக்கணும். ஃபர்ஸ்ட் 5 வருஷம் அரசியல் செயல்பாடு இல்லையா, லாஸ்ட்டாக நடந்த எலெக்ஷன்ல 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? மொத்தம் 1,00,000 இது இருந்துச்சுன்னா அதில் 6% எவ்வளோ? 6,000 ஓட்டு வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அரசியல் கட்சிகளோட இயல்புகள் என்னதெல்லாம் பாருங்க. இவங்களுக்கு என்னதுன்னா பொதுவான குறிக்கோள் மற்றும் பகிர்ந்தளிக்கப்பட்ட மதிப்பீடுகளை கொண்ட மக்கள் குழுக்களாக இயங்குகின்றன. இது வந்து மக்கள் குழுக்களா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், அதுக்குன்னு ஒரு கொள்கை திட்டம் எல்லாமே இருக்கும். ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னா அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும், திட்டமும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்க ரீசெண்டா கூட பார்த்துருப்பீங்க, நம்ம தலைவர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க, அதோடைய கொள்கை என்னதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், அவங்க ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு என்னென்ன திட்டத்தை கொண்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், அரசியலமைப்பின் வழியாக ஆட்சியை கைப்பற்ற முயல்கின்றன. அரசியலமைப்போட வழியா என்னன்னா ஆட்சியை கைப்பற்றுறது இது. நெக்ஸ்ட், தேசிய நலன்களை வலியுறுத்த முயற்சி செய்யுங்க. தேசிய நலன் தான் அரசியல் கட்சிகள் வலியுறுத்தும். நெக்ஸ்ட் பாருங்க, கட்சியோட தேர்தல் அறிக்கைன்னா தெரியும். அதாவது தேர்தல் டைம்ல நான் உங்களுக்கு இதை செய்யறேன் அப்படின்னு அவங்க அறிக்கை விடுவாங்க பரப்புரையில. அதான் தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், அரசியல் கட்சிகளோட முக்கிய செயல்பாடுகள் என்னக்கெல்லாம் பாருங்க. வழங்குதல். என்ன வழங்குனா நேர்மையான எதிர்ப்பு, பொறுப்புடைமை, ஸ்திரத்தன்மை வழங்குதல். அரசியல் கட்சி வந்து நேர்மையான எதிர்ப்பு. ஒரு விஷயம் கெட்டதுன்னு தோணுச்சுன்னா அதுக்கு எதிர்க்கிறது, நேர்மையா அதை எதிர்க்கிறது. நெக்ஸ்ட், பொறுப்புடைமை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. நெக்ஸ்ட், ஸ்திரத்தன்மை வழங்குதல். ஓகேங்களா? நெக்ஸ்ட், பரிந்துரைத்தல். என்னென்னலாம் பரிந்துரைக்கிறது பாருங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட அலுவலகத்திற்கு தனிநபரை பரிந்துரைத்தல். இதெல்லாம் அவங்க அரசியல் கட்சியோட செயல்பாடுகள். நெக்ஸ்ட், ஏற்பாடு செய்தல். எதெல்லாம் ஏற்பாடு செய்யறாங்க பாருங்க. அரசியல் பிரச்சாரம், பேரணி, இது எல்லாத்தையும் அவங்க தான் ஏற்பாடு செய்யறாங்க. இது அரசியல் கட்சி. இப்போ ஒரு போதை விழிப்புணர்வு பிரச்சாரம் இது எல்லாமே அவங்க தான் பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஊக்குவித்தல். மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களையும் கொள்கைகளையும் அது வந்து ஊக்குவிக்குது, முன்வைக்குது. நெக்ஸ்ட், ஒருங்கிணைத்தல். சமுதாயத்தையும் அரசையும் இணைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை ஒருங்கிணைத்தல். அதாவது சமுதாயத்தையும் அரசையும் இணைக்கிறது. அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஆட்சி அமைத்தல். அரசாங்கத்தை ஏற்படுத்தி இயக்குதல். ஆட்சி அமைத்தல்னா அரசியல் கட்சி வந்து எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிருச்சுன்னா ஆட்சி அமைப்பாங்க, மக்களுக்கு தேவையான திட்டங்களை நல்லதை செய்வாங்க. அதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கட்சி முறைகளோட வகைகள். நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. ஓகேங்களா? இதுக்கு நம்ம ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு கட்சி முறை அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு என்ன, நம்ம ஒரு 9th புக்ல அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சீனா, வடகொரியா, கியூபா. ஓகேங்களா? அதாவது இது அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சீனை போட்டு வடக்க போய் கீழே விழுந்துட்டா, அதாவது ஒத்தால சீனை போட்டு வடக்க போய் கீழே விழுந்துட்டா, அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கிட்டேன். சீனுக்கு சீனா, வடக்குங்கிறதுக்கு வடகொரியா, கீழே வந்துட்டாக்க கியூபா, அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, இரு கட்சி முறைனா அந்த இதில் 2 கட்சி தான் இருக்கும் அந்த கண்ட்ரியில். அது என்னதுலான்னு பாருங்க. எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் பிரிட்டன், அமெரிக்கா. பிரிட்டன்ல நான் கூட கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் என்னென்ன கட்சிலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. தொழிலாளர் கட்சி, பழமைவாத கட்சி. பிரிட்டன்ல 2 கட்சி தான் இருக்காது. என்ன கட்சின்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர் கட்சி, பழமைவாத கட்சி. நெக்ஸ்ட், அமெரிக்காலன்னு பார்த்தீங்கன்னா 2 கட்சி இருக்குது. அது என்னதுலான்னு பார்த்தீங்கன்னா குடியரசு கட்சி, ஜனநாயக கட்சி. குடியரசு கட்சி, ஜனநாயக கட்சி, ரிபப்ளிக் பார்ட்டி. நெக்ஸ்ட், ஜனநாயக கட்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், பல கட்சி முறை பாருங்க.
பல கட்சி முறைனா அங்கே இத்தனை கட்சி தான் இருக்குன்னு வரமுறையே கிடையாது. எவ்வளோ கட்சினாலும் இருக்கலாம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்னதெல்லாம் பார்த்தோம் 9th புக்கில் இந்தியா, இலங்கை, இத்தாலி, பிரான்ஸ் பார்த்தோமா. இங்கே என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே. பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே. இந்த 3 இது எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே. இதெல்லாம் பல கட்சி முறை இருக்குது. நெக்ஸ்ட் இந்தியாவில் அரசியல் கட்சி முறை. ஓகே ஓகே இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் பல கட்சி முறை இருக்குன்னு பார்ப்போம். அதில் என்னென்ன கட்சிலாம் இருக்குதுன்னு பாருங்கள். தேசிய கட்சி, மாநில கட்சி, பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள், அதாவது சுயேட்சை கட்சிகள் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள். ஓகேங்களா? ஓகே வாங்க பார்ப்போம். என்னென்ன கட்சிகள்லாம் இருக்குன்னு பார்த்தோம். தேசிய கட்சி, மாநில கட்சி, பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள். அது என்னதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் கண்ணன் பார்க்கலாம். தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையங்கிறது எங்கே இருக்குன்னா, இதோடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது. ஓகேங்களா? தேர்தல் ஆணையம் தான் நமக்கான எலெக்ஷன் நடத்துவாங்க. மாநில தேர்தல் ஆணையம் வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்துவாங்க. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எம்எல்ஏ, எம்பி, குடியரசுத் தலைவர் எல்லா எலெக்ஷனுமே தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். ஆனால் பஞ்சாயத்து எலெக்ஷனை மட்டும் மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும். ஓகேங்களா? ஓகே கட்சி அங்கீகரிக்கப்படுவதற்கான நிபந்தனைகள். அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 3 வகையான கட்சி இருக்குது. தேசிய கட்சி, மாநில கட்சி, சுயேட்சை கட்சி. ஃபஸ்ட்டு தேசிய கட்சிகள். நம்ம ஆல்ரெடி ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்? ஓட்டு, சீட்டு, ஸ்டேட்டு. ஓட்டு, சீட்டு, ஸ்டேட்டுன்னு சொல்லியிருந்தோமா? அதை இங்கேன்னு பார்த்துக்கோங்க. ஓட்டுங்கிறது நம்ம ஆல்ரெடி 9th புக்கு டீச் பண்ண வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓட்டுன்னு என்னது 6% வாங்கியிருக்கணும். சீட்டு 2%. ஸ்டேட்டு 4 ஸ்டேட்டு. ஓகேங்களா? ஓகே வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓட்டு. அதாவது லாஸ்ட்டாக நடந்த எம்பி எலெக்ஷன் அல்லது எம்எல்ஏ எலெக்ஷனில் ஒரு கட்சி 6% ஓட்டு வாங்கியிருக்கணும் அப்படின்னா தான் அதை தேசிய கட்சியாக அங்கீகரிப்பாங்க. ஓகேங்களா? ஒரு கட்சி தேசிய கட்சி அங்கீகரிக்கப்படணும்னா 4 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கணும்? 6% ஓட்டு வாங்கியிருந்துச்சுன்னா அது வந்து என்னது? தேசிய கட்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்ன? 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாநிலம் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். எத்தனை மக்களவை தொகுதி? 4. 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். ஓகேங்களா? 4 மக்களவை தொகுதிகளில் சீட்டு 4 மக்களவை தொகுதி 4 சீட்டு. ஓகேங்களா? 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாநிலம் 4 சீட்டு வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட்டு இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். ஓகேங்களா? இறுதியாக நடைபெற்ற 2%. இதுதான் நம்ம ஷார்ட்கட் சொல்லணும். ஓட்டு, சீட்டு, ஸ்டேட்டுன்னு. ஓகேங்களா? இது வந்து ஓட்டு, ஏன்னா 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். இது வந்து சீட்டு. ஓகேங்களா? ஏன்னா 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேணும்னா என்ன அர்த்தம்? 2% தொகுதினா அங்கே உள்ள எம்பியை தான் குறிக்குது. ஓகேங்களா? இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் குறைந்தபட்சம் 3 ஸ்டேட்டில் எத்தனை 2% தொகுதிகளில் வெற்றி பெறுத்தல் வேண்டும். அதாவது 2% சீட்டு அவங்க வந்து ஜெயிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஓகே அதுக்கப்புறம் 4 மாநிலங்களில் மாநில கட்சி அந்தஸ்து பெற்றிருக்க வேண்டும். அதனால தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிராந்திய கட்சிகள் பாருங்க. அதாவது மாநில கட்சிகளுக்கு என்னென்ன அந்தஸ்துன்னு லாஸ்ட்டாக வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். லாஸ்ட்டாக வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட்டு 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி. அதாவது 25 தொகுதிக்கு ஒரு மக்களவை தொகுதி. நம்ம இதில் 234 தொகுதி இருக்குது. அதை 25ஆல் டிவைட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடச்சிரும். 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி இல்லைன்னா சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். சட்டப்பேரவை தேர்தலில் எத்தனை? 2 தொகுதியில் ஜெயிச்சிருக்கணும். 2 தொகுதியில் ஜெயிச்சிருந்தா போதும், அது வந்து மாநில கட்சியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு மாநில சட்டமன்ற மொத்த தொகுதிகளில் 3% தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். மொத்தம் 234 இருக்குன்னா அதில் 3% கேல்குலேட் பண்ணி அத்தனை தொகுதிகளில் அது ஜெயிச்சிருக்கணும். ஜெயிச்சா வந்து என்னது? மாநில கட்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். சுயேட்சை வேட்பாளர் என்பவர் எந்த கட்சியிலும் சேராமல் தானாக மக்களவை அல்லது மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நபர். அதாவது ஒரு தனிநபர் எந்த அரசியல் கட்சி சாராமல் அவரே இப்போ தேர்தலில் போட்டியிடுறது தான் சுயேட்சை வேட்பாளர். ஓகேங்களா? இதுதான் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்னாலே 2 கட்சி தான். தேசிய கட்சி, மாநில கட்சி. ஓகேங்களா? தேர்தல் குழு சின்னங்கள் 1968ஆம் ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் 2 வகை உள்ளது. இந்த ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் யாருக்குன்னா தேசிய கட்சிக்கு, மாநில கட்சிக்கு ஒதுக்கிடுவாங்க. ஓகேங்களா? ஒதுக்கப்படாத சின்னங்கள்ங்கிறதுனா சுயேட்சை கட்சிக்கு உள்ளது. ஓகேங்களா? அதாவது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும். நம்ம சுயேட்சை கட்சி தானே சொல்கிறோம், அங்கீகரிக்கப்படாத கட்சின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் தாங்கள் விரும்பும் சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட முடியாது. அதாவது சுயேட்சை கட்சி வந்து அவங்க விரும்புகிற சின்னத்தில் வந்து ஓட்டு போட முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சீமான் கட்சியை சொல்லுவாங்க, விவசாயி இது கேட்பாங்க, ஆனால் அவங்களுக்கு மைக்கு தான் கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதை கூட நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் பெரும்பான்மை கட்சி. எதை நம்ம பெரும்பான்மை கட்சின்னு சொல்கிறோம்னா தேர்தலில் ஒரு அரசியல் கட்சியின் வேட்பாளர்கள் மற்ற கட்சிகளின் வேட்பாளரை விட அதிக எண்ணிக்கையில் தேர்வு பெற்றிருப்பேன்.
அதாவது இப்போ ஏடிஎம்கே, டிஎம்கே எப்படி இருந்துச்சுன்னா, இந்த வாட்டி பெரும்பான்மை கட்சி நம்ம எத சொல்லுவோம்? டிஎம்கே தான் சொல்றோம். ஏன்னா, அவங்க தான் அதிக எம்எல்ஏஸ் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? யார் பெரும்பான்மையா இருக்காங்களோ, அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. ஓகேங்களா? இப்போ யாருமே பெரும்பான்மையா இல்ல அப்படின்னா, ஆளுநர் ஒருத்தங்கள சொல்லுவாங்க. அதாவது ஹையா யார் ஜெயிச்சிருப்பாங்களோ அவங்கள சொல்லுவாங்க. பெரும்பான்மைனா 50% மேல ஃபர்ஸ்ட் அவங்க ஜெயிச்சிருக்கணும். ஓகேங்களா? 234 தொகுதி இருக்குன்னா, 117 அதாவது 117 தொகுதியில ஜெயிச்சிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிப்பது எப்படி? எப்படி ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிக்கலாம் பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் இந்திய தேர்தல் ஆணையத்துல பதிவு செஞ்சிருக்கணும். அதனால தான் பதிவு செய்யப்பட்ட, அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் வந்து சுயேட்சை கட்சிகள சொல்றோம். ஓகேங்களா? அதனால இந்திய தேர்தல் ஆணையத்துல பதிவு செஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்கள் ஒவ்வொரு வாக்காளர் அட்டையை வைத்திருத்தல் வேண்டும். ஓகேங்களா? குறைந்தபட்சம் 100 மெம்பர்ஸ் அந்த கட்சியில இருக்கணும். அந்த 100 மெம்பர்ஸ்க்கு என்னது வாக்காளர் அட்டை இருக்கணும். ஏன்னா அப்படின்னா தான் 18 வயசுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க. நெக்ஸ்ட் கட்சி அமைப்பு குறித்த ஆவணத்தை கொண்டிருக்க வேண்டும். கட்சி அமைப்பு குறித்த ஆவணம் இருக்கணும். ஓகேங்களா? இந்த 3 இருந்தா அவங்க வந்து அரசியல் கட்சி இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிறிய கட்சி. சிறிய கட்சின்னு எதை சொல்றோம்னா, பெரும்பான்மை கட்சினா அதிகமா வேட்பாளர்கள் இருக்கணும். சிறிய கட்சினா ரொம்ப கம்மியா வேட்பாளர்கள் இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எதிர்க்கட்சி. எதிர்க்கட்சினா 2வது பெரும்பான்மை யார் இருப்பா? இப்போ தேர்தல்ல ஒருத்தங்க 100 சீட் வாங்கியிருக்காங்க. இன்னொருத்தங்க 70 சீட் வாங்கியிருக்காங்க. இன்னொருத்தங்க 50 சீட் வாங்கியிருக்காங்க. இப்போ யார எதிர்க்கட்சின்னு சொல்லுவாங்கன்னா, 2வது பெரும்பான்மை யார் வச்சிருக்காங்களோ அவங்கள தான் எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்படுவதற்கு ஆற்றல் வாய்ந்த எதிர்க்கட்சி மிகவும் அவசியமாகும். ஏன்னா, அவங்க தான் ஆளுங்கட்சி செய்த தப்ப சொல்லி அவங்கள திருத்துவாங்க. ஓகேங்களா? அதனால தான் ஆற்றல் வாய்ந்த எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. எதிர்க்கட்சி தலைவர் கேபினெட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டிருந்தார். ஓகேங்களா? இது நம்ம ஆல்ரெடி 9th புக்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் இவர் தான் என்னது பொதுக்கணக்கு குழு தலைவரா இருக்கிறாரு. நெக்ஸ்ட் சிவிசி செலக்ஷன் கமிட்டில இருக்காருன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. தேர்தல் சின்னங்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம். தேர்தல் சின்னங்கள்ல பார்த்தோம்னா, தேர்தல் சின்னங்களை யார் நமக்கு வழங்குறாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் வழங்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்தல் ஆணையம் வந்து விலங்குகளை சின்னங்களாக வழங்குறத என்னது ஸ்டாப் பண்ணி வச்சிருக்குது. இதுக்கு எக்ஸெப்ஷன் என்னன்னா யானை, சிங்கம். அதாவது யானை, சிங்கம் தவிர்த்து மத்த எந்த விலங்கு சின்னங்களையும் அது வழங்குறது கிடையாது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இங்க பாருங்க தேசிய கட்சிகளுக்கு நாடு முழுவதுக்கும் சின்னம் வந்து சேமா இருக்கும். அதாவது தேசிய கட்சிகளுக்கு நாடு முழுவதும் சின்னம் சேமா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பிஜேபி எடுத்துக்கிட்டோம்னா, அங்க தாமரை தான் எங்க எல்லா பக்கமும் இருக்கும். தாமரை தான் நமக்கு எல்லா பக்கமும் இருக்கும். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லா பக்கமே தாமரை தான் பிஜேபிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும். இது வந்து தேசிய கட்சிகளுக்கு நாடு முழுவதும் சின்னம் வந்து சேமா இருக்கும். இதுவே மாநில கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்ல சின்னம் வந்து சேமா இருக்கும். இப்போ தமிழ்நாட்டோட மாநில கட்சி ஏதாவதுன்னா டிஎம்கேனா அந்த உதயசூரியன் அங்கே தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்கும். மித்த ஏதாவது மற்ற ஸ்டேட்டும் உதயசூரியன் வைக்கணும்னா வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேஷ் வைக்கணும்னா வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அது வந்து மாநில கட்சி தான். தேசிய கட்சினா தான் அந்த சின்னத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் மாநில கட்சிகளுக்கு அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்துவதற்காக சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும். இதனை வேறு எந்த கட்சியும் அதை குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்த இயலாது. அதாவது குறிப்பிட்ட மாநிலத்தில் தான் பயன்படுத்த முடியாது. இப்போ கேரளாவில் ஒருத்தங்க ரெட்டையில வைக்கணும்னா வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. தேசிய கட்சி, பிராந்திய அல்லது மாநில கட்சி. தேசிய கட்சினா என்னன்னா இந்தியா முழுவதும் நடைபெறல தேர்தலில் அவங்க போட்டியிடுவாங்க. பிராந்திய கட்சினா என்ன செய்வாங்கன்னா அந்த மாநிலத்தில் நடக்கிற தேர்தலில் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் தேசிய கட்சி வந்து குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் வலிமையுடையதாக இருக்க வேண்டும். நம்ம இது பார்த்தோம். ஓட்டு சீட்டு ஸ்டேட்ல என்னது 4 ஸ்டேட்ல அவங்க வந்து இருக்கணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இது 1 அல்லது 2 மாநிலங்கள் வலிமையுடையதாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? நம்ம இது டிஎம்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு புதுச்சேரியில் இருக்கும். இது தனக்கென பிரத்யேகமான சின்னத்தை நாடு முழுவதுக்கும் கொண்டிருக்கும். இப்போ நமக்கு டிஎம்கே சாரி காங்கிரஸ்னாலே கை சின்னம் தான். இதுதான் நாடு முழுக்க இருக்குது. ஓகேங்களா? கை சின்னம் தான் என்னது நாடு முழுக்க இருக்குது. நெக்ஸ்ட் இது மாநிலம், தேசிய மற்றும் சர்வதேச விவகாரங்களை தீர்த்து வைக்கிறது. இது வந்து சர்வதேச விவகாரம் எல்லாத்தையுமே இதாக தீர்த்து வைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. மாநில கட்சிக்கு அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் ஒதுக்கீடு செய்யலாம். ஆனால் மாநிலத்தில் இத்தகைய சின்னம் வேறு மாநிலத்தில் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். அதான் நம்ம சொன்னோம். தமிழ்நாட்டில் இப்போ ஏடிஎம்கே இருக்க சின்னம் வந்து மகாராஷ்டிரா வேறு யாருக்குனாலும் ஒதுக்கப்படலாம். அது தப்பு இல்லை. ஏன்னா ஏடிஎம்கே வந்து மாநில கட்சி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது பிராந்திய மற்றும் மாநில நலன்களை வலியுறுத்துகிறது. அது வந்து தேசத்தோட நலனை வலியுறுத்தும். இது வந்து மாநில நலன்களை வலியுறுத்தும். ஓகேங்களா? ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம அரசியல் கட்சிகள் பாடம் முடிஞ்சிருச்சு. இனி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு பாலிட்டி கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? பாலிட்டி கிளாஸில் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம். 1-2 பாடம் வந்து முடிக்காமல் இருக்குது. ரொம்ப சின்ன சின்ன பாடம். நெக்ஸ்ட்டு 12th ஒரு பெரிய பாடம் முடிக்காமல் இருக்குது. என்ன படம் தெரியும்? சட்டமன்றம் அந்த படம் முடிக்கலை. மற்ற எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? கூட்டாட்சி முடிச்சாச்சு. நீதித்துறை முடிக்காமல் இருக்குது. அதை மட்டும் நம்ம முடிச்சிடுவோம். ஓகேங்களா? மேக்ஸிமம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீதித்துறை மட்டும் தான் முடிக்காமல் இருக்குது. அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் பாலிட்டி கிளாஸ் மொத்தமாக க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் பார்த்துக்கலாம். மறக்காமல் அடுத்து நம்ம என்ன கிளாஸ் போகணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஐஎன்எம் கிளாஸ் போடுங்கன்னாங்க. கண்டிப்பாக நம்ம போகிறோம். ஓகே, பை. தேங்க்யூ.